அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, வழக்குகள், சண்டைகள், சச்சரவுகள், பூசல்கள் இவையெல்லாம் பெரும்பாலும் உறவுகளுக்கிடையில் தான் ஏற்படுகின்றன. நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே, என் உறவுக்காரர்கள் எவ்வளவுதான் நான் அவர்களிடம் இணங்கி சென்றாலும் அவர்கள் என்னிடத்தில் பகைமை காட்டுகிறார்கள். நான் ஒட்டி சென்றால் அவர்கள் என்னை வெட்டி விடுகின்றார்கள். நான் அவர்கள் மீது அன்பு செலுத்தினால் என்னை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நான் என்ன செய்வது என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயின் குன்த கமா குல்த, நீ சொல்வதை போலத்தான் நீ நடந்து கொள்வாய் என்றால் அவர்கள் உன் முகத்தில் கரி பூசவில்லை, நீதான் அவர்கள் முகத்தில் கரியை பூசுகிறாய் என்று சொன்னார்கள். ஒரு தீய நடத்தையை நல்ல நடத்தையால் மாற்ற முயற்சிப்பது உறவுகளில் இருந்து தொடங்க வேண்டும். சில பேர் பார்த்தால் ஊரெல்லாம் நல்ல பெயர், உறவுகளுக்கு இடையில் கெட்ட பெயர். அப்படி அல்ல. உறவுகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம மச்சான் தானே, நம்ம சகோதரி தானே, விட்டு கொடுக்கலாம்ல என்று இந்த உறவுகள் எல்லோருமே நினைப்பார்கள். எனவே உறவுகள் அதிகம் உரிமை எடுத்துக் கொள்கிறார்கள். அதை நீங்கள் அத்துமீறல் என்று கருதக்கூடாது, உரிமை மீறல் என்று கருதக்கூடாது. அதீத அன்பில் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கருதி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அனுசரித்து செல்லுங்கள். பேரறிஞர் இமாம் முபர்ரத் அவர்கள் அரபு இலக்கணத்துறையில் தனக்கென தனி இடத்தை பிடித்துக் கொண்ட மிகச்சிறந்த நஹ்வி. அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் அல் காமில். அந்த நூலிலே சொல்கிறார்கள், ஹுமைது தவீல் என்று ஈராக் நாட்டில் பசராவில் ஒரு புகழ்மிக்க பெரிய மனிதர் இருந்தார். ஹுமைத் அத் தவீல் அவருடைய பெயர். அவரிடத்தில் தான் எல்லோரும் பஞ்சாயத்தை கொண்டு வருவார்கள். இந்த வழக்கு, அந்த வழக்கு, இந்த பிரச்சனை, அவரிடத்தில் தான் எல்லோரும் கொண்டு வருவார்கள். மனிதர்களிடத்தில் பேசி அவருடைய குணங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் பெரிய கெட்டிக்காரர் ஹுமைது தவீல். அவர்கள் பத்தியு என்று சொல்லுகிற தன்னுடைய சீடருக்கு, தன்னுடைய மாணவருக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார்கள். யா அல் பத்தி, பத்தியு அவர்களே, இதா ஜாஅக நாஸ் யதகாஸமூன ஃபில் அம்வால் ஃபலா தஹ்மிலுஹும் அலா அம்ரி வாஹித். மனிதர்களுக்கு இடையிலே சொத்து தகராறு உன்னிடத்திலே வருமானால் அதை நீ ஒரே மாதிரியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்காதே. வாங்க, இருங்க, டாக்குமெண்ட்ஸை கொடு, ஆதாரத்தை கொடு, ஆவணங்களை காட்டு, ஓ இந்தா இருக்கிறது உனக்கு இவ்வளவு, இவ்வளவு இவ்வளவு போ. இது அல்ல. இதை ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதன் கூட செய்து விடுவான். புத்திசாலிகள் சட்ட புத்தகத்தை படிப்பதற்கு முன்னால் மனித மனங்களை படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு நீதிபதி சட்டத்தின் வரிகளோடு கிடந்து மல்லுக்கு நிற்கக்கூடாது. எந்த நோக்கத்தில் இந்த வழக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும். சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று சொல்வர் தமிழில் ஒரு பொன்மொழி உண்டு. ஒரு மனிதன் மனதில் எதை வைத்துக்கொண்டு சில சொற்களை சொல்லுகிறான், அந்த சில சொற்களை சொல்லக்கூடாது என்று நினைப்பான். ஒன்று அருவருப்பாக இருக்கும், அல்லது அவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் என்கிற தயக்கம் காரணமாக இருக்கும். எனவே அவன் சொல்ல நினைத்தது வேறு, அதை வேறு வார்த்தைகளால் சொல்லுவான். சொன்ன வார்த்தைகளுக்கு விலை உண்டு, சொல்லாத வார்த்தைக்கு விலை இல்லை. எனவே வழக்குகள் ஏன் வருகின்றன, இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்க முடியும் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து அந்த வழக்குகளுக்கான தீர்வை நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அல் பத்தியு அவர்கள் கூறுகிறார்கள், லா உத்தீகு செஹ்ரக், உம்மை போல் பேசி மயக்கி குணங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலெல்லாம் எனக்கு கிடையாது என்று சொன்னார்கள். நீங்களெல்லாம் அழகா 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசினாலும் ஒரு ஆளுடைய ஆள் மனசில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறீங்க, எனக்கு அந்த ஆற்றல் கிடையாது என்று சொன்னார்கள். ஆமாம், ஹுமைது தவீல் அவர்கள் புகழ்மிக்க ஒரு சீர்திருத்தவாதி. சமாதானத்தின் புறா பசரா நகரத்தில். அன்புக்குரியவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் கூறுகின்றான், வலா தகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில்
وتدلوها بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. 2வது அத்தியாயத்தின் 188வது வசனம். உங்களின் செல்வங்களை நீங்கள் அநீதியாக உங்களுக்கிடையில் தின்று கொள்ளாதீர்கள். உங்க பொருளை மட்டும் சாப்பிடுங்க, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதீர்கள். அடுத்தவனுடைய பொருளை அடையும் தீய நோக்கத்தில் பஞ்சாயத்து செய்வோருக்கு லஞ்சம் கொடுக்க நீங்கள் தயாராகாதீர்கள். நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள். லிதாகுலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ் பில் இஸ்ம், அநீதியாக பிற மனிதர்களின் செல்வங்களை உண்பதற்காக அறிந்து கொண்டே இப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்று எல்லாம் வல்ல இறைவன் எச்சரிக்கிறான். சண்டைகள், சச்சரவுகள், வாய்க்கால் வரப்பு தகராறு, சொத்து தகராறு, இவைகள் எல்லாம் உறவுகளுக்கு மத்தியில் தான் பெரும்பாலும் ஏற்படுகின்றன. ஒரு புகழ்மிக்க பழமொழி ஒன்று உண்டு. அஸ்ஸுல்ஹு சய்யிதுல் அஹ்காம், சட்டங்களில் மிக தலையாயது சமாதானம்தான். ஏனென்றால் அன்னஹு யுப்கீல் அல் உல்ஃபத பைனன் நாஸ், நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு வாதி பிரதிவாதி இருவரும் கட்டி தழுவி கொள்ள வேண்டுமே அன்றி கத்தி எடுத்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு இடையில் தோன்றக்கூடாது. சமாதானம்தான் நீதியை விட மேலானது. சமாதானம்தான் சட்டங்களை விட மேலானது. ஆனால் நீதிபதிகள் சட்டத்தின் வரிகளோடு மல்லுக்கு நிற்கிறார்கள். சட்டம் இப்படித்தான் இருக்கு என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. சட்டத்தை நிலைநாட்டுவதை விட மனித மனங்களுக்கிடையில் அன்பை நிலைநாட்டுவதுதான் எல்லாவற்றிலும் மேலானது. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிற போது எந்த உணர்வோடு வந்தார்களோ அந்த உணர்வை விட்டு அவர்கள் விலகி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு இந்த நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பை கேட்ட பிறகு விடைபெற்று செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நீதி. ஹஸரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்லாமிய பேரரசினுடைய 2ஆம் கலீஃபா, நபிகள் நாயகம் அவர்களுடைய உற்ற தோழர், நபிகள் நாயகம் என்கின்ற அந்த அருள் வெளிச்சத்தில் இருந்து தன்னுடைய இதயத்தை நிரப்பி கொண்டவர்கள் உமர் பின் கத்தாப் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் தனித்தனி துறைகளாக அறிவிக்கப்பட்டன. இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பு முழுவதும் ஆங்காங்கே நீதிபதிகளை நியமித்தார்கள் ஹலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்கள். அப்படி உமர் பின் கத்தாப் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட நீதிபதிகளிலே ஒருவர் அபு மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்களிடத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நீண்ட அறிவுரையை கூறினார்கள். எழுத்து வடிவத்தில் கூட அந்த அறிவுரையை அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த அறிவுரையில் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொன்மொழி என்னவென்றால், இன்னமின் ஃபிக்ஹில் காதி அல்லா யக்தஅல் அர்ஹாம், ஒரு நீதிபதியினுடைய மிக முக்கியமான புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உறவுகளை தன்னுடைய தீர்ப்பால் அவர் துண்டித்து விடக்கூடாது. அவருடைய தீர்ப்பு என்பது ஒரு நூல் போல, உறவுகளை பிணைக்கின்ற நூலாக அது இருக்க வேண்டும். உறவுகளை துண்டிக்கின்ற கத்தியாக அந்த நூல் இருக்கக்கூடாது. சட்டத்தின் வரிகளை விட மனித மனங்களின் உணர்வுகள் மேலானவை. இதுதான் நீதித்துறையினுடைய அடிப்படை என்பதை கலீஃபா உமர் அவர்கள் மிக தீர்க்கமாக அபு மூசா அவர்களுக்கு சொல்கின்றார்கள். எனவே மனித உறவுகளை மதிப்போம், உணர்வுகளை பேணுவோம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.